ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் நாம் பிலிப்பியர் நிருபத்தினுடைய ஆசிரியர் மற்றும் அந்த சபைகள் நிறுவப்பட்ட நாட்கள், அந்த பிலிப்பி பட்டணம் யாரால் நிறுவப்பட்டது என்று சொல்லியெல்லாம் அங்கே சந்தித்த 3 முக்கிய நபர்கள், இவர்களின் நிமித்தமாக அங்கே திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் இந்த பிலிப்பியர் பட்டணத்துக்கு அவர் எழுதின ஒரு சிறப்பான செய்தியாக நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இந்த பிலிப்பி திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய நிருபத்தினுடைய ஒரு கண்ணோட்டமாக ஒரு சிறந்த அம்சங்களை குறித்து நாம் இந்த செய்தியிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் எழுதிய அநேக கடிதங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன. அந்த கடிதத்தை போல இந்த பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்தில் நிறைய பிரச்சனைகளை எழுதியோ பிரிவினைகளை எழுதியோ அவர் எந்த ஒரு கடிந்து கொள்ளுதலையும் அதிகமாக செய்யவில்லை. பிலிப்பியர் நிருபம் பவுலுக்கும் அந்த திருச்சபைக்கும் இடையே உள்ள ஒரு நெருங்கிய அன்பு உறவையும் பாசத்தையும் பாராட்டுதலையும் வெளிப்படுத்தும் தொனியில் தான் இதை பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆரம்ப வாழ்த்துதல் முதல் முடிவான ஆசீர்வாதங்கள் வரையிலும், அதாவது பிலிப்பியர் 4:23 வரையிலும் இயேசு கிறிஸ்துவே விசுவாசியின் வாழ்வின் நோக்கமும் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையும் ஆவார் என்பதில் இந்த நிருபம் கவனத்தை முழுமையாக செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நிருபத்தில் பவுல் பிலிப்பில் காணப்படுகிற ஒரு 3 சிறிய பிரச்சனைகளை குறித்து எழுதியிருக்கிறார். பவுல் நீண்ட காலமாக அவர் சிறையில் அடைபட்டிருக்கிறபடியினால் அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வு உண்டாயிற்று. அதனால தான் எப்பாப்ராவை பிடித்து எப்பாப்ரா தீத்துவினுடைய கைகளில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ரோம சிறையில் இருக்கக்கூடிய பவுலை விசாரித்து வரும்படியாக அனுப்புகிறார்கள். அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உண்டான அந்த மனச்சோர்வை குறித்து நீங்கள் அதை நினைக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற காரியத்தை தான் பவுல் எழுதுகிறார், ஆலோசனை வழங்குகிறார். 2வது, அவர்களுக்கு காணப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை, சபையில் 2 பெண்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை குறைவுக்கான ஒரு சில விதைகள் என்னன்னு சொல்லிக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். 2 பேரும் ஒரே சிந்தையாக இருக்கணும். அதனால தான் பிலிப்பியர் 2:2-4 வரையும் சொல்லும்போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று எழுதுகிறார். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த 2 பெண்மணிகளுக்கிடையே காணப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் நீங்கும்படியாக ஒரே சிந்தையாக இருக்கும்படியாக பவுல் ஆலோசனை வழங்குகிறார். அதே போல் சபையில் எல்லா திருச்சபையிலையும் யூத மரபு கொள்கைக்காரர்கள், அவர்கள் அந்த சடங்காச்சாரத்தை கடைபிடிப்பவர்கள் இருப்பார்கள், மாம்சத்திற்குரியவர்களும் இருப்பார்கள், ஆவிக்குரியவர்களும் இருப்பார்கள், உலக சிந்தனை உள்ள மக்கள். இவர்களால் சபையில் நிறைய உண்மையற்ற தன்மைகள் அவைகள் பரப்பப்படும். எப்பொழுதும் ஒரு பயமுறுத்துதல் உண்டாகி கொண்டிருக்கும். அதற்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக 3வது அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். இந்த 3 முக்கிய பிரச்சனைகள் தொடர்பான பவுலின் கருத்துக்கள் நிறைந்த போதனைகள் இந்த நிருபத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு சில கண்ணோட்டங்கள் என்ன, வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். ஜெபம் பண்ணும்போதே நான் சந்தோஷமாய் என்று சொல்லித்தான் வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் உங்களுக்கு பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17-18 மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். நீங்கள் மனச்சோர்வு அடைய வேண்டியதில்லைப்பா. நான் உங்களுக்காக ஜெபித்தாலும் சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணுகிறேன். நான் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனால் கூட நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் சந்தோஷமாய் ஆண்டவருடைய
பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்கிறதைத்தான் இங்கே பிலிப்பி நிருபத்தின் மூலமாக நமக்கு பிலிப்பியருக்கு எழுதின அந்த கடிதத்தின் மூலமாய் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அடுத்தபடியாக கிறிஸ்துவினுடைய தாழ்மையையும் அவருடைய ஊழியத்தையும் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர் 18வது வசனம் வரையிலும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை போல கிறிஸ்துவை அறிவதினுடைய மகா மேன்மை என்ன என்கிற காரியத்தை இந்த நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவை தான் அறிகிறதற்கு ஆதாயப்படுத்துகிறதற்கு என்னென்னலாம் செய்தேன் என்கிற காரியத்தை எழுதுகிறார். இன்னும் 5 சிறப்பு அம்சங்களையும் இந்த கடிதத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பி திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுடன் பவுலுக்கு இருந்த நெருங்கிய அந்த அன்புறவை பாசத்தை பிரதிபலிக்கிற வகையில் பிரியமான ஒரு கடிதம் போல இந்த கடிதமானது காணப்படுகிறது. இது இந்த நூலினுடைய ஒரு சிறந்த ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பவுலுக்கு கிறிஸ்துவோடுள்ள நெருங்கிய உறவை காட்டும் வகையில் இந்த நிருபம் முழுவதும் கிறிஸ்துவையே மையமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. என்ன பிலிப்பியர் 1:21 சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் அவர் 7வது வசனத்தில் இருந்து அவர் 14வது வசனம் வரையிலும் சொல்கிற காரியம் என்ன? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவோடு கூட உள்ள ஒரு நெருங்கிய உறவை காட்டுகிற வகையில் இந்த உலகத்தில் எதை பார்க்கிலும் என் கிறிஸ்து மாத்திரமே எனக்கு விலையேறப்பெற்றவர் என்கிறதை காண்பிக்கும் வண்ணமாக இந்த நிருபத்தில் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வேதாகமத்தில் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக கூறுகிற பகுதியானது இந்த கடிதத்தில் காணப்படுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-11 வரையிலும் இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றி அதிகமாக கூறுகிற பகுதிகளில் ஒன்றாக இந்த காரியம் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் முதன்மை பெறும் ஒரு மகிழ்ச்சி கடிதமாக இந்த கடிதம் காணப்படுகிறது. 5வதாக கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, என்ன சிறப்புலான்னு சொல்லி எழுதுகிறார். ஒரு ஊழியனாக தாழ்மையுடன் இருத்தல் ஒரு சிறந்த காரியம் என்று சொல்லி 2வது அதிகாரம் 1-8 வரை குறிப்பிடுகிறார். லட்சியத்தை நோக்கி ஊக்கமுடன் முன்னேறுதல் என்கிற காரியத்தை அவர் அந்த 3வது அதிகாரம் 13-14 தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். சகோதரரே, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். லட்சியத்தை நோக்கி ஊக்கமாக முன்னேறுகிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு ஊழியனாக தாழ்மையுடன் இருத்தல், லட்சியத்தை நோக்கி முன்னேறுதல், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருத்தல். இது பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கவலையிலிருந்து விடுதலையை அனுபவிக்கும்படியாகவும் ஒரு ஊழியன் இருக்க வேண்டும். அது ஊழியனுடைய சிறப்பு என்பதை 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஊழியக்காரனாக இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்திடுங்க. அது போதும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தியுடன் மனரம்யமாக இருத்தல் ஒரு ஊழியக்காரனுடைய சிறப்பு ஆகும். அதை 4:11 சொல்லுகிறார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இது ஒரு ஊழியனுடைய சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நம்மை தகுதிப்படுத்தும் கிறிஸ்துவின் கிருபையினால் எல்லா காரியங்களையும் செய்தல் என்கிற காரியம், அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு ஊழியர்கள், ஒரு விசுவாசிகளினுடைய தனி சிறப்பாக காணப்படுகிறது. இவைகளைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த பிலிப்பியர் நிருபத்திலே அந்த பிலிப்பி பட்டணத்தை சார்ந்த திருச்சபைக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கும் கூட இத்தனை சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நமக்கு தந்தரில் இருக்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஒரு சிறந்த அம்சமுடையவர்களாய் இருக்க நாமும் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். லட்சியத்தை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கவலையிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறதற்கு எல்லாவற்ற விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தெரியப்படுத்தணும். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா காரியத்தையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் செய்ய முடியும் என்கிற ஒரு தைரியத்தோடு கூட வாழ வேண்டும். பிலிப்பியர் நிருபம் நம்மை தட்டி எழுப்புகிறது. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.